அக்கா வணக்கம்க்கா. வணக்கண்ணே. இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் உங்களை பார்த்துட்டு போலாம் அப்படிங்கறதுக்காக வந்தேன். உங்களால நடக்க முடியாதா? ஆமாம் சாரி அண்ணா, நடக்க முடியாது. ரைட் சைட்ல பச்சி சாம்பிராணி அவருக்கு போறேன். இது வீட்டு வாடகை கொடுத்து சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுள் மாதிரி நீங்க தான் எனக்கு இல்ல, எனக்கு அந்த அண்ணன் சொன்னாரு. நான் ஏற்கனவே அவங்களுக்கு பத்தி இதெல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஆள் நடக்க முடியாது. வண்டி ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த வண்டி கூட ரிப்பேரா இருக்கு, பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. நாங்க ரேஷன் அரிசியில இது சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறோம் சார். ரேஷன் அரிசி இல்ல. எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? எனக்கு ஒரு ஆம்பளை பையன் ஒண்ணு, ஒரு பொம்பளை பிள்ளை ஒண்ணு. நீங்க தான் அது கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணணும். கவலைப்படாதீங்க. எங்க பாருங்க, எனக்கு சொன்னாங்க, சொல்லவுமே இந்த மாதிரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. நான் வந்து பார்த்தோம், உங்களுக்கு நடக்க முடியலங்கிறதே எனக்கு வேதனையா இருந்தது. எங்களுக்கு மெயினா வந்து மல்லிகா ஜாமான் வேணும் சார். நான் வாடகை வீட்டுல இருக்கோம். இது வாடகை வீடு. நாங்க 2 பேரும் 2 வேளை சாப்பிட்டுக்கிட்டு காலையில தண்ணி மட்டும் முடிச்சுட்டு இருக்கோம். காலையில நின்று சமைக்கல, சாப்பிடவும் இல்ல. நல்ல உங்களுக்கு பாரு, உங்களுக்கும் தெரியாது. எனக்கு சுத்தமா தெரியாது. எனக்கு அரை பார் போது. அந்த உன் பேர் என்ன? பவித்ரனா? அப்பாவா? உங்க அப்பா அம்மாவை நீ பாத்துக்குவியா பத்திரமா? நல்லா படிக்கணும் சரியா? உனக்கு என்ன வேணும்? ஸ்நாக்ஸ் வேணுமா? ஸ்நாக்ஸ் வாங்கி தரவான்னு வாங்கி தர. சாப்பிடுறியா? பொண்ணு வந்து அம்மா கிட்ட எங்க அப்பா பாத்துக்கிட்டு, திண்டுக்கல் சொந்த ஊரு. உங்களால வளர்க்க முடியலன்னா அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. பையனை மட்டும் நான் வியாபாரத்துக்கு போயிட்டு அவங்க 2 வாரத்தையும் பார்க்கணும். அங்க விட்டுருக்கோம். சரி, நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க, இப்ப முதல்ல உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நான் வழி ஏற்பாடு பண்ணி தரேன் சரிங்களா? அதே மாதிரி இந்த வண்டியை சரி பண்ணி தரதுக்கு, இந்த ட்ரை சைக்கிளை சரி பண்ணி தரதுக்கு நான் பணம் தரேன். நம்ம இடம் உட்காந்து ஏதாவது தொழில் பண்ற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா ஒரு இதா இருக்கும் சார். மெதுவா 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 அப்படியே கையை பிடிச்சி பரவாயில்ல வாங்க. கையை பிடிச்சி என் கையை பிடிச்சி பஸ்ஸெல்லாம் ஏற முடியாது. அப்பா மெதுவா. பொருள்லாம் இங்கேயே உங்களுக்கு எல்லாமே இங்கேயே வாங்கிட்டேன். சரி, எல்லாமே இதுல இருக்கு. உட்காந்துக்கோங்க. முதல்ல இதை வச்சு நிம்மதியா சாப்பிடுங்க. சரிங்க சார். பட்னியா இருக்குன்னு சொல்லுங்க. தண்ணி காலையில இருந்தா தண்ணியை குடிச்சிட்டு இருப்பேங்கிறீங்க. இந்த வாரத்தால கூட இனிமே சாப்பிடுங்க. என்ன உதவினாலும் நான் ரெடி பண்ணி தரேன். அதே மாதிரி இந்த வண்டிக்கு நான் உங்களுக்கு பணம் தரேன். முதல்ல அதுல உள்ள வேலையை பார்த்துருங்க, சரி பண்ணிருங்க. ஏன்னா அது இல்லாம உங்களால வாழ்வாதாரமே முடியாது. அதுக்குள்ள ஏற்பாடு நான் பண்ணி தரேன். அதே மாதிரி பிள்ளைங்க படிப்புக்கு எதுவும் தேவைனாலும் கண்டிப்பா நான் உடனே நான் உதவி பண்ணேன். சரி, எனக்கு தெரிஞ்சு பட்னியா இருக்கேங்கிற வார்த்தை யார் வயலையும் வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். தண்ணி குடிச்சிட்டு இருக்கேங்கிறது எனக்கு அது மனசு கஷ்டமா இருக்கு சரியா? இந்த பணம் வந்து உங்களுக்கு தான் சரியா? வண்டி நீங்க சரி பண்ணிட்டு என்ன அத்தியாவசிய தேவைகளோ அந்த தேவைகளை முதல்ல சரி பண்ணுங்க. நல்லா வாடகை கொடுத்து என்னால சமாளிக்கவும் முடியல. கவர்மெண்ட் காசு வந்தாலும் ஆளுக்கு 1500 வந்தாலும் 2000 வாடகைக்கு போயிருது. 1000 ரூபாய் வச்சு நம்ம சமாளிக்கிறது ரொம்ப சிரமம். அது கண்டிப்பா கஷ்டம் தான். சரி, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன். நான் இருக்க தைரியமா இருங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஓகேவா? எப்படி பாத்துக்குவா? படிச்சு என்ன ஆக போற? டாக்டரா, போலீஸா? என்ன ஆக போற? போலீஸ் ஆக போறியா? வெரி குட். சாப்பிடு. ரெடி பண்ணுங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத செய்வோம் சரியா? எங்களுக்கு வந்து நீங்க வந்து கடவுள் அனுப்பிச்சு விட்ட மாதிரி தான் சார். எங்களுக்கு ஒரு மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கு சார். அதே மாதிரி சந்தோஷமா இருங்க. எதை நினைச்சும் மனசை குழப்பிக்காதீங்க. தைரியமா இருங்க சரியா? ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லக்கா, பரவாயில்ல.